அன்றைக்கி அமாவாசைன்றதுனால காடு முழுக்க இருட்டு அப்பி கிடக்குது. புதரில் மறைஞ்சிட்டு இருக்கிற பாம்பாட்டி நாகலிங்க மரத்துக்கு அடியில் பாம்பு வருமானு வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்போ மரத்தடியிலேருந்து ஒரு சின்ன வெளிச்சம் ஊர்ந்துட்டு வர்றது தெரியுது. பாம்பாட்டி தன்னோட 2 கண்களையும் பெருசாக்கி பார்வையை எங்கேயுமே நகர்த்தாமல் இன்னும் கூர்மையாக்குறாரு. அந்த வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிட்டு இருக்கிறத பார்த்த பாம்பாட்டிக்கு ஆச்சரியமும் பயமும் வருதுங்க. அப்போ அந்த மலைக்காடே அதிர்ற மாதிரி ஒரு பெரிய சிரிப்பு சத்தம் கேட்டு அடங்குது. பாம்பாட்டி பயந்து போய் ஒரு புதருக்குள்ளே பதுங்குறாரு. சின்ன பாம்பு எப்படி சிரிக்க முடியுன்ற குழப்பம் அவருக்குள்ளே பயமாக பரவிட்டுருக்கு. அப்போ அந்த வெளிச்சத்துலேருந்து பயப்பட வேணாப்படாரா, வெளியே வா, நான் மாணிக்கனாக இல்லை, உன்னை மாதிரி ஒரு மனுஷன்தான் அப்படிங்கிற குரல் கேட்டு பயத்தில் உடம்பு நடுங்க மெதுவாக கண் திறந்து பாம்பாட்டி அந்த உருவத்தை பார்க்குறாரு. சூரியனோட கதிர்கள் மாதிரி மின்ற அந்த திருமேனிலேருந்து திருநீர் வாசம் அடிக்குதுங்க. அந்த வாசனை பாம்பாட்டி உணர்றாரு. உடம்பெல்லாம் சிலுக்குது. ஐயா, நீங்கள் யாருன்னு பயம் கலந்த குரலில் கேட்குறாரு பாம்பாட்டி.